ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த ஒரு வாரம் ஐபிஎல்ல பல இம்ப்ரெசிவான நம்ம ஐபிஎல் நாக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த நாக்கில் எனக்கு பிடிச்ச நாக்ஸை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னா, அந்த இம்பாக்ட் என்னெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் அதை பார்த்து நான் 8 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அரேஞ்சில் உங்களுக்கு வேறு எதனா மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சாம் கரன் ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 55 ரன் ஒரு 27 பால்ல அடிச்சிருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 5 4 4 6ன்ற மாதிரி திருக்கி விட்டுருப்பாரு ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஸோ அதுதான் 8வது இடத்துல வச்சிருக்கேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்த சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்சை தோக்க போறாங்க ஜெயிக்க போறாங்கன்ற நிலைமையில இருந்து, ஸோ அந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த 16வது ஓவரில் அப்படியே மேட்ச் திருப்பி விட ஒரு மெயின் காரணமாக இருந்தவர் சாம் கரன். ஸோ அந்த இன்னிங்ஸ் எனக்கு நல்லா இருந்தது. அதனால தான் 8th பிளேஸில் அதை வச்சிருக்கேன். 7வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவன் கான்வே 83 ரன் 45 பந்துகளில். ஸோ 6 சிக்ஸர் 6 4 அப்படின்ற மாதிரி ஆர்சிபிக்கு எதிராக ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட இன்னிங்ஸ் 7வது இடத்துல வச்சிருக்க காரணம் என்னன்னா, தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்லாம் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 3 இன்னிங்ஸ்ல எதனா ஒரு இன்னிங்ஸை சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது எனக்கு இருந்தது. அந்த வகையில் அந்த மேட்ச் ஒரு அடிச்ச விதமும் சரி, ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு பேஸ்மெண்டம் செட் பண்ணி வச்சு சிஎஸ்கேக்கு ஒரு மொமெண்டத்தை எடுத்துட்டு போனாரு. ஸோ அதனால அவருக்கு 7வது பிளேஸ் கொடுத்துருந்தேன். 6வது பிளேஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப் டி பிளஸி அதே மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 62 ரன் 33 பால்கள்ல 4 4 5 6 அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு நியர்லி 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவர் குரூஷியலான சுச்சுவேஷன் வேற லெவலுங்க. ஃபர்ஸ்ட் விராட் கோலி அவுட்டு, அதுக்கப்புறம் மொமெண்டம் ஒரு 220+ ரன்னை சேஸ் பண்ணும்போது ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும்போது அந்த பவர் பிளேல இம்பாக்டை கிரியேட் பண்ணி அந்த மேட்சை எடுத்துட்டு போனாரு. ஒரு பக்கம் சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிப்பாங்களா தோத்துப்பாங்களா அப்படின்ற நிலைமைக்கே தள்ளப்பட மெயின் காரணமா இருந்தவர் ஃபேப் டு பிளஸி. அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு 3 இன்னிங்ஸ் கலக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுல அந்த இன்னிங்ஸ் எனக்கு பெஸ்டா படுத்தது. அதனாலதான் அவரை 6th பிளேஸ்ல நான் வச்சிருக்கேன். அடுத்ததா 5வது இடத்துல யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கைங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் 57 ரன் 23 பால்ல 7 4 3 சிக்ஸர் அப்படின்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் எதிராக ஒரு மேட்சை விளையாடி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் இருக்கிற வரையும் மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவர் வந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அதை அடாப்ட் பண்ணி அப்படியே ரன்களை தெரிக்க விட்டார். ஒரு பக்கம் மரண பீதியை காமிச்சாருன்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் அவரோட நாக்கு ஸோ 5வது பிளேஸ்ல என்னை பொறுத்தவரையும் இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் ராய் 26 பால்ல பார்த்தீங்கன்னா 61 ரன்னு. ஸோ நேற்று நடந்த மேட்ச் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் என்னதான் இன்ஜூரியிலிருந்து ஸோ ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு பயம் பொருத்திய ஒரு இன்னிங்ஸ்னா அவர் தான். 5 6 5 4 அப்படின்ற மாதிரி 234 ஸ்ட்ரைக் ரேட்ல என்னதான் 236ன்றது இமாலயா இலக்கா இருந்தாலும் அங்க ஒருத்தர் அப்படி விளையாடும் போது ஆப்போனன்ட் டீம் கொஞ்சமாவது ஒரு பயம் வரும்ல. ஸோ அந்த பயம் டோனி அந்த விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேஷன் பண்ணப்பயே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸை கொடுத்துருந்தாரு. நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. அதனால அவர் 4வது இடத்துக்கு வச்சிருக்கு. அடுத்ததா 3வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவம் டூபேங்க. ஸோ அவர் 2 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஆர்சிபிக்கு எதிராக ஒரு 50, அதுக்கப்புறம் கொல்கத்தாக்கு எதிராக ஒரு 50. அதுல 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா 2 4 5 6 2 4 5 6ன்ற மாதிரி காமனா ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 200க்கு அபோவ் தான். 234 ஸ்ட்ரைக்கரை வச்சு 2 இன்னிங்ஸுமே பயங்கரமா கலக்கி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் 3வது இடத்துல வச்சிருக்கேன். 2த்துலயுமே பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு அதிரடி கலக்கலா இருக்காருன்ற காரணத்துக்காக அவர் 3வது இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிளென் மேக்ஸ்வெல் 76 ரன் 36 பால்ல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 3 4 8 6 அப்படின்ற மாதிரி 211 ஸ்ட்ரைக் ரேட்ல சிஎஸ்கே எதிராக ஆடி சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த டார்கெட் சேஸ் பண்ணும்போது அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட்ல அப்படியே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பயந்து என்னடா நடக்குது இங்க, நம்ம தோத்துருவோமா அப்படின்ற மாதிரி பல பேர் பயத்தை உண்டாக்கிய கிளென் மேக்ஸ்வெல் தான் 2வது பிளேஸ்ல. அவரும் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட இன்னிங்ஸ்ல எதை சூஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. 2வது இடத்துல அவர் இருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்கு தெரியுமா? நேற்று நடந்த மேட்ச்ல கலக்கினார் பாத்தீங்களா, நாயகன் ஆட்ட நாயகன் ரகானே 29 பால்ல 71 ரன். என்னமா இன்னிங்ஸ் ஆடினாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 4 6 6ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் 244 ஸ்ட்ரைக் ரேட். இந்த மாதிரி அஜிங்கிய ரகானே ஆடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இந்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் எல்லாரையும் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது அவர் இந்த மாதிரி ஆடி இருக்க மாட்டாரு அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. யாராவது இப்படி ஆடுவாருன்ற நம்பிக்கை ஒருத்தர் பக்கிட்டையும் இருந்திருக்காது. பட் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி பல பேரை ஷாக் ஆக வச்ச அஜிங்கிய ரகானே தான் முதல் இடத்துல நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த அனலைசஸ்ல இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க.